அமைதியான மலர்வனம் கிராமத்தில் கண்ணன் ராதா என்ற தம்பதிகள் வசித்து வந்தனர். அவர்கள் செல்வந்தர்களாகவும் இல்லை, பெரிய சாதனைகளுக்கு பெயர் பெற்றவர்களாகவும் இல்லை. ஆனால் அவர்களின் வீடு கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் அரவணைப்பு, அன்பு மற்றும் ஆறுதல் ஆகியவற்றை உணரும் இடமாக இருந்தது. கண்ணன் ஒரு விவசாயி, அக்கறையுடனும் அர்ப்பணிப்புடனும் தனது வயல்களை கவனித்து வந்தார். எல்லாம் ஒழுங்காக இருப்பதை உறுதி செய்து கொண்டு ராதா அவர்கள் வீட்டை நிர்வகித்தார். ஒரு நாள் சுந்தரம் என்ற பணக்கார வணிகர் மலர்வனம் கிராமத்திற்கு வந்தார். செல்வமும் அந்தஸ்தும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முக்கியம் என்று நம்பியவர் சுந்தரம். ஆனால் அவர் கண்ணன் மற்றும் ராதாவின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். மேலும் அவர்களின் வீட்டை இவ்வளவு சிறப்புறச் செய்தது என்ன என்பதைத்தானே பார்க்க விரும்பினார். சுந்தரம் கண்ணன் மற்றும் ராதா வீட்டிற்கு வந்தபோது அவர்களின் எளிமையை கண்டு ஆச்சரியப்பட்டார். வீடு சிறியதாக இருந்தது, ஓலைக்கூரை மற்றும் மண் சுவர்கள். ஆனால் அது சுத்தமாகவும் அழைக்கும் வகையிலும் இருந்தது. ராதா புன்னகையுடன் அவரை வரவேற்று இருக்கை வழங்கினார். வயல்களில் இருந்து திரும்பி வந்த கண்ணன் அவரை அன்புடன் வரவேற்று அவர்களுடன் உணவு சாப்பிடுவதற்கு அழைத்தார். அவர்கள் சாப்பிட அமர்ந்தபோது கண்ணன் மற்றும் ராதாவின் கண்களில் இருந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் சுந்தரம் கவனித்தார். உணவு எளிமையானது, அரிசி மற்றும் காய்கறிகள் மட்டுமே. ஆனால் அது கவனமாக தயாரிக்கப்பட்டு அன்புடன் பரிமாறப்பட்டது. விருந்துகளை ஆடம்பரமாக கொண்டாடும் சுந்தரம் ஒவ்வொரு கடியையும் ருசித்து பார்த்தார். சாப்பிட்டு முடித்ததும் சுந்தரம், கண்ணன், நீயும் ராதாவும் எப்படி இவ்வளவு எளிமையான வாழ்க்கையில் திருப்தி அடைகிறீர்கள்? என்னிடம் இருக்கும் ஆடம்பரங்கள் எதுவும் உங்களிடம் இல்லை. ஆனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிகிறது என்று கேட்டார். கண்ணன் சிரித்துக்கொண்டே, நம் மகிழ்ச்சி என்பது செல்வத்தினாலோ அல்லது உடைமையினாலோ அல்ல, மாறாக நம் வாழ்க்கையை வழிநடத்தும் அன்பும் ஆரமும் தான். நம் வீட்டில் நாம் செய்யும் அனைத்திற்கும் அன்புதான் அடித்தளம். நாம் ஒருவருக்கொருவர் அக்கறை கொள்கிறோம், ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம், எளிமையான விஷயங்களில் மகிழ்ச்சியை காண்கிறோம். நல்லொழுக்கம் நம்மை சரியான பாதையில் நடத்துகிறது, நமது செயல்கள் நேர்மையாகவும் கனிவாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. அன்பும் நல்லொழுக்கமும் சேர்ந்து நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது என்று பதிலளித்தார். மேலும் ராதா, அன்புடனும் நல்லொழுக்கத்துடனும் வாழும் வாழ்க்கை அதன் சொந்த வெகுமதி. இது இதயத்திற்கும் மனதிற்கும் அமைதியை தருகிறது. எங்கள் வீடு சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது அரவணைப்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது. ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாகவும் நாங்கள் விரும்பும் மதிப்புகளுடன் வாழ்கிறோம் என்று கூறினார். சுந்தரம் அவர்களின் வார்த்தைகளால் மிகவும் நெகிழ்ந்தார். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கண்ணனும் ராதையும் பகிர்ந்து கொள்ளும் உண்மையான மகிழ்ச்சியை அவர் அறிந்திருக்கவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். அவர்களின் வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளின் ஞானத்தை உள்ளடக்கியது.